ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். ஆசையறுப்பாய் புலன்களை ஆழ்வாய், உணர்வுகள் அனைத்தையும் வெல்வாய். ஆத்மா ஒன்றே நிலை என கொள்வாய், ஆத்மா உன் சுயரூபம். உன்னிடமே உன் உண்மையை காண்பாய், உன்னிடமே உண்மையை காண்பாய். உள்ளது எல்லாம் நீயே. ஆத்மதரிசனம் சுயதரிசனம். மனம் ஒரு புறவி, நீ அதன் சாரதி. உடல் மனம் இரண்டும் குதிரை, சிந்தனை அனைத்தும் அதன் வழி ஓடும். அடக்கிடுவாய் அதை தினமே. நீயே மனத்தை ஆண்டிட வேண்டும், நீயே மனத்தை ஆண்டிட வேண்டும். நிதர்சனம் இதுவே கொள்வாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம், ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம். இன்றைய முறை 17/9/2025 பாப்தாதா மதுவன். சாராம்சம். பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, நினைவு செய்வதன் மூலம் சத்தோபிரதான் ஆகுவதன், கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு வருமானத்தையும் சேமித்துக் கொள்ள வேண்டும். கற்கும் நேரத்தில் உங்கள் புத்தி அங்கும் இங்கும் அலைப்பாயக்கூடாது. கேள்வி: இரட்டை வன்முறையற்ற அறியப்படாத போராளிகளுக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ள வெற்றி என்ன? ஏன்? யார் அது? பதில்: குழந்தையாக நீங்கள் மாயை வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் ராஜ்யத்தை ராவனிடமிருந்து நிச்சயமாக மீண்டும் கைப்பற்றுவதே உங்கள் இலக்காகும். இந்த யுக்தி நாடகத்திலே உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் நீங்கள் கடவுளை நேரடியாக உங்களுடன் வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் யோக சக்தி மூலம் வெற்றி அடைகிறீர்கள். மன்மனாபவ என்னும் மகா மந்திரத்தின் மூலம் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுவதுடன் அரை சக்கரத்திற்கு அதனை ஆட்சியும் செய்கின்றீர்கள். அறியப்படையாத இரட்டை வன்முறையற்ற போராளிகள் யாரப்போ?
நம் மதம். பாடல்: ஓ மனிதனே, உங்கள் முகத்தை உங்கள் இதய கண்ணாடியில் பாருங்கள். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தையாகி நீங்கள் இங்கு பாபாவின் உள்ளம் அமர்ந்திருக்கின்ற பொழுது உண்மையில் உங்கள் ஆசிரியர் சரீரதாரி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஞானக்கடலாகிய பாபா உங்களை கற்பிக்கின்றார். அவரும் எங்கள் தந்தை என்ற உறுதியான நம்பிக்கை நீங்கள் கொண்டுள்ளீர்கள். நீங்கள் கற்கும் பொழுது கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் பாடசாலையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் தங்கள் ஆசிரியர் நினைவு செய்வார்களே அன்றி தங்கள் தந்தையே அல்ல. பாபாவும் உங்கள் ஆசிரியர் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் எப்பெயரிலும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. ஆத்மாக்கள் தந்தை கூறுவதை செவிமடிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ இவ்வாறு இல்லை. இந்த சங்கமத்தில் மாத்திரமே நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதுகின்றீர்கள். இந்நேரத்தில் எங்கள் தந்தையே ஆசிரியராகவும் இருக்கின்றார். ஏனெனில் அவரை எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் 2 வேலைகளையும் செய்ய வேண்டும். என்ன 2 வேலை? ஆத்மாக்களால் நீங்கள் சிவபாபாவுடன் கற்கின்றீர்கள். இது ஒரு கல்வியாகும். இது யோகமும் ஆகும். ஆத்மாக்களாகி நீங்களே கற்கின்றீர்கள். பரமாத்மா உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் நேர்முனையில் அமர்ந்திருக்கும் பொழுது அதில் மேலும் அதிக நன்மை உள்ளது. பல குழந்தைகள் மிக நன்றாக நினைவில் நிலைத்து இருக்கின்றார். நீங்கள் உங்கள் கர்மாத்திய ஸ்திதியை அடையும் பொழுது அது தூய்மையின் சக்தியை பெறுவது போன்றிருக்கும். கர்மாத்திய நிலை என்பது தூய்மையுடைய சக்தி. சிவபாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார் என உங்களுக்கு தெரியும். இதுவே உங்கள் யோகமும் வருமானமும் ஆகும். ஆத்மாக்களாகி நீங்கள் சத்தோப்பிரதானமாக வேண்டும். நீங்கள் சத்தோப்பிரதானமாக ஆகிக் கொண்டிருப்பதுடன் செல்வத்தையும் பெறுகின்றீர்கள். ஞானத்தின் மூலியமா என்ன செல்வம்? நீங்கள் நிச்சயமாக உங்களை ஒரு ஆத்மா கருத வேண்டும். உங்கள் புத்தி வேறு எங்கும் அலைபாயக்கூடாது என கல்வி கற்கிறீங்க. இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற போதும் சிவபாபா எங்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு ஆசிரியராக வருகின்றார் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். அப்பா அப்பா நினைக்க கூடாது. அப்பான்னு நினைச்சா கேர்லெஸ்ஸா இருப்போம். ஆசிரியர்னா அட்டென்ஷனோட இருப்போம். அவரே ஞானம் நிறைந்தவரும் எங்களுக்கு கற்பிப்பவரும் ஆவார். நீங்கள் தந்தை நினைவு செய்ய வேண்டும். நாங்களே சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவர்களும் கலங்கரை விளக்கங்களும் ஆகும். பாபா எனக்கு புது டைட்டில் கொடுத்தார், கலங்கரை விளக்கங்கள். நாங்கள் ஒரு கண்ணில் அமைதி தாமத்தையும் மறு கண்ணில் ஜீவன் முக்தி தாமத்தையும் கொண்டுள்ளோம். இதில் கண்கள் என்ற கேள்வி அல்ல. நீங்கள் ஆத்மா என்ற 3வது கண்ணை பற்றி பேசுகின்றீர்கள். ஆத்மாக்களை நீங்கள் இப்பொழுது செவிமடுக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது இந்த சம்ஸ்காரங்களையும் உங்களுடன் எடுத்துச் செல்வீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சத்தியுகத்திற்கு வந்ததிலிருந்து நீங்கள் என்ன நடந்தது? பிரிந்திருந்தீர்கள். அதாவது நீங்கள் தந்தையுடன் யோகத்தை கொண்டிருக்கவில்லை. இங்க எங்காவது யோகம் பண்ணமா? இப்பொழுது நீங்கள் தந்தையை போன்று யோகிகள் ஆகுகின்றீர்கள். கடவுள் ஈஸ்வர் உங்களுக்கு யோகத்தை கற்பிப்பதால் அவருக்கு பேர் என்ன? யோகேஸ்வர் என அழைக்கின்றார். நீங்கள் யோகேஸ்வரின் குழந்தை. அவர் யோகம் செய்ய வேண்டியதில்லை. அந்த ஒரே ஒருவரே உங்களுக்கு யோகம் கற்பிக்கின்றவரான பரமாத்மாவான பரம தந்தையாவார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு யோகேஸ்வர் அல்லது யோகேஸ்வரி ஆகுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் என்ன ஆகுவீங்க? ராஜராஜேஸ்வரி, அப்படின்னா இளவரசர் இளவரசிகள் ஆகுவீர்கள்.
அந்த ஒரேவர் உங்களுக்கு யோகம் கற்பிப்பவரான கடவுள் ஆவார். அவரும் இதனை கற்பதில்லை, ஆனால் அவர் இதனை கற்பிக்கின்றார். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மா என்ன பண்ணுது? தனது இறுதி பிரிவில் யோகத்தை கற்று பின்னர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறார். மக்களும் ஸ்ரீகிருஷ்ணரை யோகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் அவருக்கே யோகேஸ்வரன் பேரு. இந்நேரத்தில் அவரின் ஆத்மாவை கற்கின்றார். 2 விளக்கம் கொடுக்கிறார்கள். அவர் யோகேஸ்வரன் யோகம் கற்று ஸ்ரீகிருஷ்ணர் அந்தஸ்தை பெறுகிறார். அவர் தந்தையினால் பிரம்மா என பெயரிடப்படுகின்றார். முதலில் அவருக்கு லௌகிக்க பெயர் இருந்தது, பின்னர் அவர் மரணித்து வாழ்ந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய பழைய அடையாளம் எல்லாம் போயிட்டது இல்லையா? உயிரோட தான் இருந்தார். ஆத்மாவே தந்தைக்கு உரியவர் ஆக வேண்டும். நீங்கள் தந்தைக்கு உரியவர் ஆகும் பொழுது நீங்கள் என்ன ஆகுவீங்க? மரணித்து வாழ்கின்றீர்கள் என்றே அர்த்தம். நீங்களும் தந்தையுடன் யோகம் கற்கின்றீர்கள். நீங்கள் இந்த சம்ஸ்காரங்களை உங்களுடன் எங்க எடுத்து போவீங்க? அமைதிதாமத்திற்கு எடுத்து செல்கின்றீர்கள். பின்னர் உங்கள் வெகுமதியின் புதிய பாகங்கள் வெளித்தோன்றும். அங்கு நீங்கள் விடயங்களை நீவு செய்ய மாட்டீர்கள். ஞானம் இருக்குமா சத்துவத்தில்? இந்நேரத்திலே தந்தை உங்களுக்கு விடயங்களை விளங்கப்படுத்துகிறார். உங்கள் பாகம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது. அது பின்னர் என்ன நடக்கும்? மறுபடியும் புதிதாக ஆரம்பிக்கும். தந்தை வருவதற்கான ஒரு எண்ணத்தை கொண்டிருப்பது போல் தந்தையும் கூறுகிறார், நான் வந்ததும் பேச ஆரம்பிக்கின்றேன். ஒரு தாட் அந்த டைம்ல தான் வரும். அது வரைக்கும் பாபாக்கு தாட் வருமா? அங்க நான் எப்பொழுதும் அமைதியில் இருப்பேன். கடவுள் சிந்திச்சுட்டு இருப்பாரா மேல? பின்னர் நாடகத்திற்கேற்ப அவருடைய பாகம் ஆரம்பிக்கின்றது. அவர் வரவேண்டும் எண்ணத்தை கொண்டிருந்ததால் அவர் இங்கு வந்து தனது பாகத்தை நடிக்கிறார். ஆத்மாக்களாக நீங்களும் ஒரு சக்கரத்திற்கு முன் செய்தது போன்று உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக இதனை செவிமடுக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் தொடர்ந்து வளர்ச்சி இடம்பெறும். பெரிய ராஜரீகமான மண்டபங்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வரும். அங்கு பிரபல்யமான மக்களும் வருவார்கள். சாக்கார முறையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்த நீங்கள் கூறுவதை செவிமடுப்பார்கள். நாளுக்கு நாள் செல்வந்தர்கள் தொடர்ந்தும் வறியவர்களாக ஆகுவதனால் அவர்களுடைய முதுகு வயிற்றுடன் ஒட்டி விடுகின்றது. அத்தகைய அனர்த்தங்களும் ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வயல் நிலங்கள் போன்றவையும் பெருவெள்ளத்தில் மூழ்கிவிடும். நிச்சயமாக இயற்கையானங்களும் உள்ளன. விநாசம் இடம்பெறவே வேண்டும். இவை இயற்கை அனர்த்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் எங்க பார்த்தாலும் இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, மேக வெடிப்பு. அப்படின்னா ஒரே இடத்துல இல்லையா, மழை பெய்யுறதுன்னா நார்மலா பெய்யுது, ஒரே இடத்துல கொட்டிடு எக்கச்சக்கமான ஒரே இடத்துல. அப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் நடந்திருக்கு, ஹைதராபாத்ல நடந்திருக்கு, பாம்பேல நடந்திருக்குது, இமாச்சல் பிரதேசத்துல நடந்திருக்கு. இப்போ புதுசு இதெல்லாம். இப்போ பாபா சொல்றாரு, இயற்கை அனர்த்தங்கள் எக்கச்சக்கம் மழை கொட்டிடும், ஒரே இடத்துல கொட்டிடும். அப்ப என்ன ஆகுது இல்லையா? ஸோ பாபா சொல்றாரு, இதெல்லாம் எதுக்குன்னா விநாசம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அவை இயற்கை அனர்த்தம் என்று அழைக்கப்படும். நிச்சயமாக விநாசம் இடம்பெற வேண்டும் என புத்தி கூறுகிறது. மறுபக்கத்தில் அவர்களுடைய குண்டுகள் தயாராகிவிட்டன. இயற்கை அனர்த்தங்களும் இங்கே இருக்கும். இதனை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு பெரும் தைரியம் தேவை. அங்கதின் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. எவருமே அவரை அசைக்க முடியும். விச்சக்கால யார் அசைக்க முடியும். நான் ஒரு ஆத்மா என்ற ஸ்திதியில் நீங்கள் உறுதியாக கொள்ள வேண்டும். இதுதான் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்பொழுது சரீர உணர்வுகள் அனைத்தும் தொடர்ந்தும் துண்டிக்கப்பட்டு விடும். சத்தியுகத்தில் காலம் வரும் பொழுது நீங்கள் இயல்பாகவே உங்கள் சரீரத்தை நீக்கி ஒரு குழந்தையாகுவீர்கள் என்ற ஒரு காட்சியை காண்பீர்கள். அவர்கள் தங்கள் சரீரங்கள் நீக்கிவிட்டு ஒரு புதிய சரீரத்தினுள் பிரவேசிப்பார்கள். அங்கு தண்டனை போன்றவை இல்லை. இங்கே சரீரத்துக்குள்ள போகும்போது தண்டனை. நாளுக்கு நாள் நீங்கள் நெருங்கி வருவீர்கள். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? என்னுள் பதிவுபட்டுள்ள பாகம் தொடர்ந்து வெளிப்படுத்தப்படும். அதனால கேட்க முடியாது, ஏன் பாபா இது முதல்ல சொல்லலை?
நான் இதனை குழந்தைகளுக்கு தொடர்ந்தும் கூறுவேன். பின்னர் தந்தையின் பாகம் முடிவடையும், உங்கள் பாகங்களும் முடிவடையும். அப்பொழுது உங்கள் சத்தியுகத்தின் பாகம் ஆரம்பமாகும். இப்பொழுது நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெற வேண்டும். இந்த நாடகம் மிகவும் கவனத்துடனும் விவேகத்துடனும் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர் சொல்லார், கவனத்துடனும் விவேகத்துடன். அப்படியா? பாபா சொல்றார், இதை சிந்திக்கும்படி. நீங்கள் மாயை வெற்றி கொள்கின்றீர்கள், அதற்கு காலம் எடுக்கும். ஒரு புறம் அம்மக்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் இதுவே சந்தோஷதாமம் என்று எண்ணுகிறார்கள். மறுபக்கம் அவர்கள் பாரத நிலையை பற்றி பாராட்டுகிறார்கள். அது மேலும் அதிக அளவில் தமோ பிரதானம் ஆகிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாடகத்திற்கேற்ப அது தொடர்ந்தும் பெரும் வேகத்துடன் தமோ பிரதான ஆகுகிறது. இப்பொழுது நீங்கள் சத்தோ பிரதான ஆகுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது நெருங்கி வருகின்றீர்கள். இது நிச்சயமாக வெற்றி உங்களுடையதே. விரக்தி கூக்குரலினுக்கு பின்னர் அங்கு வெற்றி முழக்கம் இருக்கும். நெய்யாறு பாயும், நெய் விலைக்கு வாங்க வேண்டும் என்று இல்லை. சொல்ற நெய்யாறு போகும், அவங்க எடுத்துக்க வேண்டிதான் ஆத்துல போய். நீங்கள் அனைவரிடம் முதற்தரமான பசுக்கள் இருக்கும். நீங்கள் இப்பொழுது மிக மேன்மையானவர்களாக ஆகின்றீர்கள். உலக வரலாறும் போயிலும் மீண்டும் இடம்பெறும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை வந்து உலகின் வரலாற்றை மீண்டும் மீண்டும் கூறுகிறார். இதனாலே பாபா உங்களை எழுதும்படி கூறுகிறார். வந்து எவ்வாறு உலக வரலாறும் போயிலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போர்டு போட சொல்லுங்க. இப்பொழுது கலியுகம் என்பதால் சத்தியுகம் நிச்சயமாக மீண்டும் வரும் என விவேகமான குழந்தைகள் கூறுவார். உலக சக்கரம் 100,000 வருடங்கள் என சிலர் கூறுகின்றார்கள். எவ்வாறு அது மீண்டும் இடம்பெற முடியும் என வினவுகிறார்கள். சக்கரத்தை தான் சக்கரம் சுத்துது இல்லையா? இங்க சூரிய சந்திர வம்சங்களில் வரலாறு இல்லை. இச்சக்கரம் இறுதி வரை மீண்டும் எவ்வாறு இடம்பெறுகிறது என அவர்கள் புரிந்து கொள்வது. நமது ராஜ்யம் எப்பொழுது மீண்டும் வரும் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு ராமராஜ்யத்தையும் தெரியாது. இப்பொழுது உங்களுடன் தந்தை இருக்கிறார். சர்வசக்தியான கடவுளை தங்கள் பக்கம் நேரடியாக வைத்திருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இதன மகாபாரத கதை. பாண்டவர் கூட இருந்தது யாரு? கடவுள். தந்தை உங்களை வன்முறையில் ஈடுபட செய்வாரா? இந்த மகாபாரத குறிப்பிடுறார், பேர் சொல்லார். இங்க சண்டை நடக்குது, கிருஷ்ணர் தானே சண்டை போடு இருக்குது. அவரை கொல்வது வன் செயல் ஆகும். மாபெரும் வன் செயல் காமவாளை பயன்படுத்துவதா. நீங்கள் இப்பொழுது யாராயிட்டீங்க? இரட்டை அகிம்சாவாளிகள் ஆகுகிறீர்கள். அங்கு வன்முறையற்ற மேன்மையான தேவ தர்மம் இருக்கிறது. அங்கு அவர்கள் சண்டை போடுவதோ அல்லது விகாரத்தில் ஈடுபடுவதோ இல்லை. இப்பொழுது நீங்கள் யோக சக்தி கொண்டிருந்தாலும் எவருமே அதனை புரிந்து கொள்ளாததால் சமய நூல்களில் அவர்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மத்தியில் யுத்தம் இடம்பெற்றது என்று எழுதியுள்ளார். தேவர்கள் அசுரர்கள் எங்க இருக்காங்க? நம்மக்குள்ள இருக்காங்க இல்லையா? எவருமே வன்முறையற்றது என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் மாத்திரம் இதனை புரிந்து கொண்டீர்கள். மறைமுகமான நீங்களே யாரு? போர் வீரர்களாகி நீங்கள் அறியப்படாதவர்கள். யூ ஆர் வெல் நோன் பட் அன்னோன். ஆனால் புகழ் பெற்றவர்கள் எவராது உங்களை போர் வீரர்கள் என கருதுவார்களா? அனைவரும் உங்களிடம் வந்து மன்மனாபவ என்ற செய்தியை பெறுவார்கள். மன்மனா என்ற செய்தியை பெறுவார். இது மகா மந்திரமாகும். இவ்விடயங்களை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இவ்விடயங்கள் சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் இருப்பதில்லை. இந்த மந்திரத்தின் மூலம் உங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதும் அதன் பின்னர் அதற்கான தேவையில்லை. நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்த பின்னர் இங்கே எவ்வாறு வந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு மகா மந்திரத்தை கொடுக்கிறார். நீங்கள் பின்னர் அரை சக்கரத்திற்கு ஆட்சி செய்வீர்கள். நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை கிரகித்து ஏனையோரையும் அவற்றை கிரகிக்க தூண்ட வேண்டும். பாபா உங்களுக்கு கூறிய அறிவுரை என்ன அறிவுரை? நீங்கள் அட்டவணை வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அதிக அளவு
மகிழ்ச்சி அடைகிறது. இந்த அறிவுரை. ஒரு பதிவேட்டில் நல்லது, மிக நல்லது, மிகச் சிறப்பானது என்பது இருக்கும். சில நன்றாக கற்பது, ஏனையோர் கவனம் செலுத்துவது இல்லை என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். ஆகவே அவர்கள் சித்தி அடைவதில்லை. இங்கே கல்வி எல்லையற்றது. தந்தையே ஆசிரியும் குருவுமாவா. மூவரும் ஒருமித்தே உள்ளார்கள். இந்த தந்தை மாத்திரமே என்ன சொல்றாரு? மரணித்து வாழுங்கள் என்று கூறுகிறார். மற்ற தந்தை சொல்லுவாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை ஒரு ஆத்மாவான கருதி தந்தை நினைவு செய்யுங்கள். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நான் உங்கள் தந்தை. நான் பிரம்மாவின் மூலம் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன். அவரே இடையில் உள்ள யார்? அவரு முகவர் ஆவார், புரோக்கர். நீங்கள் அவருடன் யோகம் செய்யக்கூடாது. உங்கள் புத்தி இப்பொழுது எங்க போகணும்? பாபா தனக்கு இன்னொரு டைட்டில் கொடுக்கிறாரு. கணவர்களுக்கெல்லாம் கணவரான மணவாளனாகிய சிவனுடன் இணைக்கப்பட வேண்டும். அவர் இவர் மூலமாக உங்களை தனக்கு உரியவராக ஆக்கியுள்ளார். பிரம்மா சொல்றார் அந்த வாக்கியம் அல்ல, அவர் பேரில் யாருக்கும் அட்டாச்மெண்ட் வந்து அவர் கூறுகிறார், உங்களை ஒரு ஆத்மா கருதி என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவை நான் இப்பொழுது எனது பாகத்தை பூர்த்தி செய்து விட்டேன். நான் தந்தையுடன் வீட்டிற்கு மீண்டும் செல்ல வேண்டும். முழு உலகம் இப்பொழுது தமோ பிரதானமாகி உள்ளது. 5 தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக உள்ளது. அங்கே அனைத்தும் புதிதாகவே இருக்கும். ஆனால் இங்கோ வைரங்கள் அல்ல ரத்தினங்கள் போன்ற எதுவுமே இல்லை. அவை எங்கிருந்து சத்தியுகத்திற்கு வந்தன? இப்பொழுதுள்ள சுரங்கள் வெறுமையாகிவிட்டன. பின்னர் மீண்டும் அவை நிரம்பும். இல்லையா? டிஸ்ட்ரக்ஷன் ஆன பிறகு அந்த பிளேட்ஸ் எல்லாம் நகரும்போது ரிசர்ச்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இங்கதான் வந்து செட்டில் ஆகும். அவர்கள் சுரங்கங்களை தோண்டி அவற்றை வெளியில் கொண்டு வருவார்கள். அவற்றை பற்றி சிந்தி. அனைத்தும் அங்கு புதிதாக இருக்கும். ஒளி போன்றவை இயல்பாகவே இருக்கும். விஞ்ஞானிகள் தொடர்ந்து இங்கு கண்டுபிடிக்கும் அனைத்தும் அங்கு பயனளிக்கும். லேட்டஸ்டா இப்ப பாருங்க, டிரைவரே இல்லாத கார் வரும். அந்த மாதிரி புஷ்பகுமாரெல்லாம் வந்துடும். தானா போகும், தானா இறங்கும். ஸோ பாபா சொல்ல, இங்க லேட்டஸ்ட் கண்டுபிடிப்புல எங்க வரும்? அங்க வரும். இவை அனைத்தும் பின்னர் அங்கு பயன்படும். ஹெலிகாப்டர்கள் உங்களுக்காக காத்திருக்கும். பாருங்க, ஆலையை முடுக்கியதுமே அவை பறக்க தொடங்கும். அங்க நீங்க போய் ஓட்ட வேண்டியதில்லை. அதான் எல்லாம் சென்சார். அவை பறக்க தொடங்கும். எவ்வித சிரமம் இருக்க மாட்டாது. அங்க எதிலும் கோளாறு ஏற்பட மாட்டாது. இயந்திரங்கள் போன்றவை என்றுமே பழுதடைவதில்லை. அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு வினாடியில் பாடசாலைக்கோ அல்லது சுற்றுலாவோ செல்ல முடியும். எப்படி? சூப்பர் சானிக்கு அதுக்கு விட ஃபாஸ்ட். அதெல்லாம் இப்ப திங்க் பண்ண முடியுது இல்லையா? எத்தனையோ செகண்ட்ல எத்தனையோ மைல் கிடக்கு. பிரஜைகளுக்கானது சிறிய தரம் குறைவாக இருக்கு. அவங்களுக்கு இருக்குமா? கொஞ்சம் தரம் குறைவாக. அங்க உங்களுக்கு சகல வகையான சந்தோஷம் உள்ளது. அங்கு அகால மரமும் எதுவும் இருக்க முடியும். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதெல்லாம் அடையணும். இங்கெல்லாம் கூட ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அங்க ஆக்சிடென்ட் ஆகாது. மாயை அதிக ஆற்றல் உடையவள். இதுவே மாயின் இறுதி பகட்டு ஆகும். எத்தனை பேர் யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் என பாருங்கள். யுத்தம் என்றுமே முடிவடையாது. இந்த பெரிய உலகம் முழுவதற்கும் ஒரு சொர்க்கத்திற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. கங்கையே தூய்மையாக்குவர் என நீங்கள் அங்கு கூற மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் உள்ள எவையும் அங்கு இருக்க மாட்டார். எந்த வகையான அது மதமாகட்டும், இல்லை நடைமுறையாகட்டும், அங்கு நகரங்கள் முழுவதிலும் உள்ள குப்பைகள் எல்லாம் கங்கைக்குள் எவ்வாறு செல்கின்றன பாருங்கள். மும்பாயில் உள்ள குப்பைகள் அனைத்தும் கடலுக்குள் சென்றடைகின்றன. எல்லாம் பிரம்மா பாபாவுடைய அனுபவம். நீங்கள் பக்தி மார்க்கத்து பெரிய ஆலயங்களை கட்டினீர்கள். அங்கு வைரங்களும் ரத்தினங்களும் சந்தோஷம் உள்ளது. அங்கு வைரங்களினதும் ரத்தினங்களதும் சந்தோஷம் உள்ளது. முக்கால்வாசி காலம் சந்தோஷம், கால்வாசி காலம் துன்பம் உள்ளது. பாபா சொல்றாரு, முழு கல்பத்துல முக்கால்வாசி இன்பம், கொஞ்சம் அது அரைவாசியாக இருந்திருந்தால் அங்கு சந்தோஷம் இருக்க மாட்டேன். சத்தியுகத்தை கம்பேர் பண்ணும்போது இதை என்ன சொல்றார் பாபா? துக்கன்றார்.
கலியுக இறுதியில் இப்படி இருக்கிறோமே. பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து பின்னர் நீங்கள் அவர்கள் ஆலயங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்க வந்தார்கள். குழந்தையாக நீங்கள் சத்தியுகத்தில் மிகவும் செல்வந்தராக இருந்தீர்கள். ஆகவே குழந்தையாக நீங்கள் பெரும் சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னால் உள்ளது. தாய் தந்தையருக்கு அது உறுதியானது. சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு எதுவும் இல்லை என நினைவு கூறப்படுகிறது. யோக சக்தியால் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கின்றது. இப்பொழுது ஆத்மா எவ்வாறு 84 பிரிவுகளின் சக்கரத்தை சுற்றி வந்து அத்தகைய ஒரு பெரிய பாகத்தை நடிக்கிறார் என்று தன்னை பற்றிய காட்சியை காண்கிறார். நடிகர்களாக ஆத்மாக்கள் அனைவரும் கீழிறங்கி வரும் பொழுது தந்தை அனைவரையும் மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றார். சிவனின் ஊர்வலம் நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக இவை அனைத்தும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நினைவில் நிலைத்து இருப்பதற்கேற்பவே சந்தோஷமாக இருப்பீர்கள். சந்தோஷத்துக்கு ஆதாரம் நினைவு. நாளுக்கு நாள் நீங்கள் அதனை உணர்வீர்கள். ஏனெனில் தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார், அவரும் தொடர்ந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிரம்மாவிற்கு எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே கேள்விகளை கேட்கின்றீர்கள். அவர் செவிமடுப்பது மாத்திரமே. தந்தை பதிலளிக்கிறார், அவரும் செவிமடிக்கின்றார். இவரின் செயற்பாடுகள் மிகவும் அற்புதமானது. விஜயாதாரிக்குள்ள வரும்போது பாப்தாதா அவங்களுக்கு தெரியாது என்ன பேசுறார். இவரும் நினைவு நிலைத்திருக்கின்றார். யாரு? பிரம்மா. அவர் அதனை பற்றி குழந்தையிடம் பேசுகிறார். பாபா எனக்கு ஊட்டுகிறார். நான் எனது ரதத்தை அவருக்கு கொடுத்துள்ளேன். அவருக்கு பெருமை. அவர் என் மீது சவாரி செய்கிறார். எனவே ஏன் அவர் எனக்கு உணவு ஊட்டக்கூடாது? குதிரைக்கு போட்ட மாதிரி. அவர் ஒரு மனித குதிரையாகும். அதே சொல்றாரு, நான் சும்மா சொன்னார். நான் சிவபாபான் ரதம். இதனை நினைவு செய்வதனால் உங்களால் சிவபாபாவை நினைவு செய்ய முடியும். நினைவு செய்வதால் நன்மை உண்டு. சமையலறையில் நீங்கள் உணவு தயாரிக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க? அதனை சிவபாபாவின் குழந்தைகளுக்கு தயாரிக்கின்றீர்கள் என்றும் நீங்களும் சிவபாபாவின் குழந்தை என்பதையும் புரிந்து கொள்ளும். வீட்டில் சமைக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சிவபாபா குழந்தைங்க தான் என்ற பாபா சொல்லாரு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக நினைவு செய்வதில் நன்மை உண்டு. கர்மாத்திய ஸ்திதியை அடைவதனாலும் நினைவில் நிலைத்திருப்பதனாலும் சேவை செய்வதனாலும் அதி உயர்ந்த அந்தஸ்து பெறப்படுகின்றது. இந்த பாவம் மிக அதிக சேவை செய்கின்றார். அந்த ஒரே ஒருவரின் சேவை எல்லையற்றது. ஆனால் நீங்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்கிறீர்கள். சேவையின் மூலமே இவர் தனது அந்தஸ்தை பெற்றார். சிவபாபா கூறுகிறார், இதனை செய்கின்றார். அவர் இவருக்கும் அறிவுரை கூறுகின்றார். குழந்தைகளின் சிலர் புயல்களை அனுபவம் செய்கிறார். நீங்கள் நினைவு செய்யாவிட்டால் உங்களின் பௌதீக புலன்களை கட்டுப்படுத்துவது மிகச்சிரமமாக இருக்கும். நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் படகு அக்கறைக்கு செல்கிறது. ஒன்றை கூறும் பொழுது அதனை கூறுவது சிவபாபா அல்லது பிரம்மாபாபா என்பது புரிந்து கொள்வது கடினமாகும். இதற்கு மிகவும் தெளிவான புத்தி தேவையாகும். யார் சொல்றாங்க? இது சிவபாபாவா பிரம்மாபாவா? அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். வாணி பாக்கி வாணி பஞ்சோங்கோ நமஸ்தே. வாணி பஞ்சோங்கி வாணி நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. தாரணிக்கான சாராம்சம். 1. இந்த நேரத்தில் முற்றிலும் எப்படி இருக்கணும்? மரணித்து வாழ். நன்றாக கற்பதுடன் உங்கள் அட்டவணையையும் பதிவேட்டையும் பேணுங்கள். நினைவில் நிலைத்திருந்த உங்கள் ஸ்திதியை கர்மாத்திக் ஆக்குங்கள். 2. விநாசத்தின் இறுதி காட்சிகளை காண்பதற்கு நீங்கள் எப்படி இருக்கணும்?
தைரியசாலியாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஆத்மா என்பதை பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்கும்? சரீர உணர்வு தொடர்ந்தும் துண்டிக்கப்படும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சரீரத்தில் எந்த விதமான உணர்வையும் துறப்பதன் மூலம் பணிவான இதயத்தை உடையவராகி கோபத்திலிருந்து விடுபடுவீர்களா? நீங்கள் உங்களின் சரீரத்தின் எந்த விதமான உணர்வையும் துறப்பதன் மூலம் பணிவான இதயத்தை உடையவராகி யோகத்திலிருந்து விடுபடுவீர்களா? தமது சரீரங்களின் உணர்வினை துறக்கும் குழந்தைகளால் ஒருபொழுதும் கோபப்பட முடியும். ஏனென்றால் கோபப்படுவது 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, ஒருவர் பொய்களை சொல்லும்போது, இரண்டாவது யாராவது இகழும் பொழுது. இந்த 2 விடயங்களும் கோபத்தை தோற்றுவிக்கும். ஒன்று என்ன? பொய்களை சொல்லும் பொழுது, இல்லைன்னா இரண்டாவது யாராவது இகழும் பொழுது. இத்தகைய சூழ்நிலையில் உங்களை இகழ்ந்தவர்களின் கருணை காட்டுவதற்கும் உங்களை அவமதிப்பவர்களையும் அரவணைக்கவும் உங்களை இகழ்பவர்களையும் உங்களின் நண்பர்களாக கருதவும் பணிவான இதயத்தை கொண்டவராக இருக்கும் உங்களின் ஆசீர்வாதத்தை பயன்படுத்துங்கள். அப்பொழுது அது ஓர் அற்புதம் என்று கூறப்படும். இத்தகைய மாற்றத்தை நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் உலகிற்கே வெளிப்படுத்தப்படுவீர்கள். ஸ்லோகம். களிப்பினை அனுபவம் செய்வதற்கு மாயில் தங்கியிருப்பதை துறந்து சுதந்திரமாக களிப்பினை அனுபவம் செய்வதற்கு மாயில் தங்கியிருப்பதை துறந்து சுதந்திரமாக இருங்கள். அவ்யக்த சமஞ்சை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலையாக்குங்கள். இப்பொழுது எரிமலையாகி எல்லாவற்றையும் எரியும். உங்களின் அசுர சம்ஸ்காரங்கள் மற்றும் அசுர சுபாவம் தேவிகளின் ஞாபகத்தில் அசுரர்கள் எரிமலை ரூபத்தினால் எரிக்கப்பட்டதாக சித்தரித்துள்ளார்கள். அந்த அசுரர்கள் யாராவது நண்பர்கள் அல்ல, ஆனால் அசுர சக்திகளே அளிக்கப்பட்டன. தற்சமே உங்களின் எரிமலை ரூபத்தில் ஸ்திதியின் ஞாபகர்த்தமே அதுவாகும். இப்பொழுது கலியுக உலகில் எல்லாமே எரியும் வகையில் அத்தகைய யோக அக்னி ஏற்றி வையுங்கள். என்ன பண்ணணும்? யோக அக்னியை ஏற்றி வையுங்கள். வச்சா. ஓம் சாந்தி.